ஸ்ரீலங்கா மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சீனியர் பாஸ்டர் போதகர் ரொஷான் மயசனின் செய்திகள் ஒருவருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கும் திட்டத்தை வெளிக்காட்டுகிறதாயும் அதை நடைமுறைப்படுத்த உதவுகிறதாயும் காணப்படுகிறது. இச்செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கின்றோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை zion@sltnet.lk எனும் நம்முடைய இமெயில் மூலமாக தெரிவிக்க மறக்க வேண்டாம். இப்பொழுது நாம் பாஸ்டர் ரொஷான் மயசனின் செய்திக்கு செவி கொடுப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் செய்தியை ஆரம்பித்தேன். I was speaking about the subject, let us see inside the Christmas story. இந்த நத்தார் நாட்களிலே ஆட்டுத் தொழுவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த அவருடைய பிறப்பின் சூழலிலே அந்நாட்களிலே நடந்தேறின இல்லையென்றால் வேதம் நமக்கு காண்பிக்கின்ற ஒரு சில கதாபாத்திரங்களையும் அதற்கூடாக தேவன் நமக்கு இன்று கொடுக்கிற செய்தி என்ன என்பதையும் நாம் படித்து வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், தேவன் தம்முடைய ஜனத்தோடு தீர்க்கதரிசிகளுக்கூடாக ஊழியர்களுக்கூடாக ஒன்றன் பின் ஒன்றாக பல வருடங்களாக பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் தேவனுடைய சொந்த ஜனமோ ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகளை அடித்தார்கள், அவர்களை கொலை செய்தார்கள், அவர்களை துரத்தினார்கள், தேவனுடைய சத்தத்துக்கு தங்கள் செவியை மறைத்தார்கள். அதன் பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னே இந்த பூமியிலே பிறக்கிற அந்த நாளுக்கும் ஆண்டவர் கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசி கூடாக பேசின நாட்களுக்கு இடையிலே சுமார் 500 வருடங்கள் அமைதியின் காலங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. Silent years, 500 years of silent years. God did not speak to his own people. தேவன் தம்முடைய சொந்த ஜனத்தோடு கூட சுமார் 500 வருடங்கள் பேசவில்லை. ஜனங்களால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. தேசத்தை காரிருள் மூடிக்கொண்டது. இந்த காலகட்டத்திலே தான் தேவன் அவர் வாக்களித்தபடி தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனிதனாக இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். இந்த வரிசையிலே இயேசு இந்த பூமியிலே பிறக்கிறதுக்கு சுமார் 6 மாதங்களுக்கு முன்பதாக தேவன் மீண்டும் தம்முடைய ஜனத்தோடு பேச ஆரம்பித்தார். காபிரியேல் தூதனுக்கூடாக பேச ஆரம்பித்தார். காபிரியேல் தூதனுக்கூடாக பேசின முதலாவது மனிதன் சகரியா என்று சொல்லப்பட்டதான ஒரு ஆசாரியன். அதை கடந்த வாரம் நாங்கள் பார்த்தோம். சகரியா எலிசபெத் நீண்ட காலமாக ஒரு குழந்தைக்காக ஜெபித்தார்கள். ஏறக்குறைய 65 வருடங்கள் தேவனுக்கு முன்பதாக தங்களுடைய தேவையை தங்கள் விண்ணப்பத்தை வைத்தார்கள். நாட்கள் கழிந்தது, மாதங்கள் வருடங்களாய் மாறினது. 10 வருடங்கள், 20 வருடங்கள், 50 வருடங்களுக்கு மேலாய் போய்விட்டது. அதைரியத்தின் நிமித்தம் நம்பிக்கை இழந்து போகிற ஒரு வேளை அவர்களுக்கு வந்தது. தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்காமல் இருந்தாரோ? இல்லை, கர்த்தர் கேட்டார். அவர்கள் தேவனிடத்தில் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு காரியம், எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும். இப்பொழுது சகரியாவினுடைய மனைவி எலிசபெத், அவளுடைய கற்பம் மலடாய் இருந்தது. ஸ்திரீகளின் வழிபாடும் நின்று போயிற்று. அவளாலே ஒரு குழந்தை உண்டாக அவளுடைய கற்பத்தில் உண்டாக இயற்கையிலே சாத்தியக்கூறே இல்லை. நம்பிக்கை இழந்து போயிருந்த வேளையிலே அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் தேவனிடத்திலே கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு ஒரு பதிலை கொடுத்து யோவான் ஸ்நானகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமியிலே ஊழியம் செய்வதற்கு முன்னோடியாய் வழியை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்காய் தேவனால் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாகிய யோவான் ஸ்நானகனை கற்பத்திலே ஒரு குழந்தையாக தேவன் அங்கே எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் கொடுத்தார். அதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டோம்? தேவன் உன் நினைவாய் இருக்கிறார். தேவன் எத்தனை காலங்கள் சென்றாலும் உன்னுடைய விண்ணப்பத்தை அவர் நினைவு கூர்ந்து அவருடைய கால அட்டவணையின்படி அவருடைய நேரத்திலே உன் தேவைகளை அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார், அவர் சந்தித்தே தீருவார். விசுவாசிக்கிற நீங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நத்தார் நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் கற்றுக்கொள்கிற முதலாவது பாடம், உன் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உன் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் கேட்டு வைத்திருக்கிறார், அதற்கு அவர் பதில் கொடுப்பார். இரண்டாவது நபராக நாங்கள் பார்த்தது மரியாள் யோசேப்பினுடைய வாழ்க்கை. திருமணத்துக்கு என்று அவர்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். திருமண நாளுக்கென்று அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள். அந்நாட்களிலே அந்த கலாச்சாரத்திலே ஒருவன் ஒருத்திக்கு நியமிக்கப்பட்டால் ஏறக்குறைய 1 வருடங்கள் ஆகும் திருமணமாக. அந்த 1 வருடத்துக்குள்ளே பலவிதமான ஆயத்தங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கும். ஆகவே மரியாளுடைய உள்ளத்திலும் யோசேப்பின் உள்ளத்திலும் பெரிதான எதிர்பார்ப்புகள், பெரிதான ஆசைகள், பெரிதான மனக்கோட்டைகள் இருந்தது. ஆனால் ஒரு நாள் தேவன் தம்முடைய தூதனாகிய காபிரியேலை அனுப்பி மரியாளோடு அவள் பேசினார். தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியிலே பிறப்பிக்க, அவரை உருவாக்க உன் கற்பத்தை தெரிந்து கொண்டார் என்று ஆண்டவர் சொன்னார். இது எப்படியாகும்? நான் இன்னும் திருமணம் முடிக்காதவள், நான் என் கணவனை அறியாதவள் என்று சொன்னாள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த தூதன் சொன்னான், இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னிடத்திலே உருவாகிற இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் அங்கே உற்பத்தியாகி ஒரு பரிசுத்தமானதை நீ பிறப்பிப்பாய் என்று சொன்னார். ஆனால் அந்த எப்பொழுது தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாரோ அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. The moment that God interrupted the lives of Joseph and Mary, their lives took a U-turn. Their lives became upside down. இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன? இந்த கிறிஸ்துமஸ் கொடுக்கிற இரண்டாவது சத்தியம், ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிட்டால் அதன் பின்பதாக அவனுடைய வாழ்க்கை பெரிதான மாற்றங்களுக்குள்ளாய் கடந்து செல்லும். ஹல்லேலூயா. தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரே ஆனால், தேவன் உன்னை தமக்கென்று வேறு பிரித்தாரே ஆனால், தேவன் தம்முடைய அன்பை உன்மேலே காண்பித்தாரே ஆனால், கர்த்தர் தம்முடைய கரத்தை உன்மேலே வைத்தாரே ஆனால், உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற மனக்கோட்டைகள் எல்லாவற்றையும், உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நீ தியாகமாய் அதை விட்டு கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இனிமேலும் உன் விருப்பத்தின்படி வாழ முடியாது. இனிமேலும் உன் தீர்மானங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேற முடியாது. தேவன் உனக்காக வைத்திருக்கிற திட்டம், தேவன் உனக்காக வைத்திருக்கிற நோக்கம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மனிதர்கள் பகைப்பார்கள், உன்னை தூஷிப்பார்கள், உன்னை புறக்கணிப்பார்கள். சில காரியங்களை நீ இழக்க வேண்டி நேரிடும். உலகத்தார் உன்னை பார்த்து நீ ஒரு பைத்தியக்காரி, ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் உருவாகும். மரியாளும் யோசேப்பும் கர்த்தராகிய தேவனுடைய தரிசனத்தை, திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருந்தார்கள். அருமையான தேவ சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, தேவன் தம்முடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற இந்த காலத்திலே உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை தெரிந்து கொண்டார்.
இந்த உலகத்தில் எத்தனையோ மேதைகள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ ஐசுவரியவான்கள் அப்படி இருக்கத்தக்கதாய் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த ஆண்டவர் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! ஞானவான்களை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற. ஆகவே தேவன் உன் வாழ்க்கையிலே குறுக்கிடும் போது நீ எதிர்பாராத முறையிலே உன் வாழ்க்கை பலவிதமான திருப்பங்களுக்கூடாக போகும். அதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு 3வது காரியமாக என்னொரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். 3வது நபர் சிமியோன் என்று சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி. இந்த சிமியோன் என்று சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசி ஓடு கூட தீர்க்கதரிசியின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அவனோடு தேவ ஆவியானவர் பேசிக்கொண்டு இருந்தார். என்ன சொன்னார்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களிலே, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர, இஸ்ரவேலின் ஆறுதல், நான் சொன்னேன் இந்த இயேசு சுவாமி இந்த பூமியிலே பிறந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருந்த ஒரு காலம், இருள் அவர்களை சூழ்ந்து கொண்ட ஒரு காலம். வேதம் சொல்லுகிறது, காரிருள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. பட்ட பகலிலே அவருடைய மனதிலே இருள் சூழ்ந்து கொண்டது. பல பக்கத்தால் நெருக்கப்பட்டார்கள், பல பக்கத்தால் அவர்கள் உடைக்கப்பட்டார்கள், பல பக்கத்தால் அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். அநீதிக்கு அவர்களுக்கு அநீதிக்கு எதிராக அவர்களால் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிருந்த வேளையிலே தேவன் தம்முடைய ஆவியானவருக்கூடாக இந்த சிமியோன் என்று சொல்லப்படுகிறதான தேவ மனுஷனோடு, இந்த தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதல், நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயிருந்த அவனோடு தேவன் பேசி சொன்னார், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் அவன் இருந்தான். ஆறுதலை கொண்டு வருகிறவர் இந்த இயேசு. இந்த உலகத்திலே வாழ்கின்றவனுக்கு நிம்மதி இல்லை. போராட்டத்தின் மேலே போராட்டம். என்னொரு நாள் முகம் கொடுக்க முடியாமல் நீ பயந்து தவிக்கின்றாய். கலக்கத்தின் மேலே கலக்கம். இது எப்படியாய் போய் முடியுமோ என்ற பயம். இன்று அனைவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, நித்திரை இல்லை, குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, எப்பயுமே குழப்பம். மனிதர்களுக்கு முன்பதாக சிரிக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே போனால் அழுகிறார்கள். இதுதான் இஸ்ரவேலின் நிலைமை. ஐயோ, எங்களுக்கு யார் இளைப்பாறுதலை கொடுக்க முடியும்? ஐயோ, எங்களுக்கு யார் தான் நிம்மதியை கொடுக்க முடியும்? ஐயோ, எங்களை யாரால் இந்த நிலைமையிலிருந்து மீட்டுக் கொள்ள முடியும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த சிமியோன் என்கிற தீர்க்கதரிசியை கூட பேசி சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் போதே இந்த இஸ்ரவேலுக்கு ஆறுதலை நான் கட்டளையிடுவேன், ஆறுதலை கொண்டு வருகிறவனையும் நீ காண்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பம் சுகித்து வாழ்வதை உன் கண்கள் காணும் மகனே. உன் பிள்ளைகள் நன்றாக இந்த சமுதாயத்திலே உயர்வான இடத்திலே சுகத்துடன் வாழ்வது, செழிப்புடன் வாழ்வதை நீ காண்பாய். உன் கண்ணுக்கு பின்னாக அல்ல, உன் கண்ணுக்கு முன்னாகவே எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உன்மேலே தயவு வைத்து விட்டார், கர்த்தர் உன்மேலே கிருபையை வைத்து விட்டார். ஆம், எங்களை சூழ எல்லாமே இருளாய் இருக்கலாம், எங்களை சூழ எல்லாமே எங்களை எதிர்த்து வரலாம். ஆனால் தேவன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. விசுவாசிக்கிற நீங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அவர் உனக்கு சொன்னதை செய்வார். ஒவ்வொரு வருடங்கள் கழிந்து போகிறது,
ஒவ்வொரு வருடமும் இந்த சிமியோன் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி வயது போய்க்கொண்டே இருக்கு. இப்பொழுது முதிர் வயதாகி விட்டான். கைகளிலே இருக்கிற பலன் குன்றி போகிறது, கால்களிலே இருக்கிற பலன் குன்றி போகிறது. ஐயோ, கண்களிலே இருக்கிற பார்வைகள் அங்கே குறுகி கொண்டிருக்கிறது. அந்த ஆறுதலை நான் காண்பேனோ? ஆம் மகனே, நீ காண்பாய். நீ அதை காணும் வரைக்கும் நீ மரிப்பதில்லை. 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, அந்த இயேசுவை, அந்த தேவனுடைய மேசியாவை, அந்த இளைப்பாறுதலை, அந்த ஆசீர்வாதத்தை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருந்தது. ஆமென். இப்ப வருடங்கள் கழிந்தது. இன்னும் வாக்குத்தத்தத்தை அவன் காணவில்லை. ஆனால் அவன் தன் வாக்குத்தத்தத்திலே உறுதியாக இருந்தான். கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, கர்த்தர் சொன்னால் அதை அவர் செய்து முடிப்பார். பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதை அவர் செய்து முடிப்பார். எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி, நீ சாகிறதுக்கு முன்பதாக நீ அதை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த சிமியோன் எப்பயுமே தேவனுடைய ஆலயத்துக்கு மெதுவா வருவான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், அந்த குழந்தையை நீ காண்பாய். ஆலயத்திலே தான் இருப்பான். ஏனென்றால் ஆலயத்திலே ஒவ்வொரு யூதனும், ஒவ்வொரு யூத குடும்பமும் ஒரு பிள்ளை பிறந்ததும் 8வது நாளிலே கொண்டு அந்த குழந்தையை அர்ப்பணிப்பார்கள். பிறக்கிற ஒரு குழந்தை ஆகிலும் தேவனுடைய சமூகத்துக்கு வராமல் போவதில்லை. ஆகவே ஒவ்வொரு நாளும், சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் இந்த சிமியோன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எண்ணி பார்த்து தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே அவன் காத்திருப்பான். ஒவ்வொரு நாளும் 2-3 தம்பதிகள் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளை அப்படியே தூக்கி கொண்டு வருவார்கள். இவன் ஓடி போவான். ஓடி போய் அந்த சிலர் யோசிச்சிருப்பான், இந்த கிழவனுக்கு என்ன இந்த வேலை? எல்லா பிள்ளைகளையும் பார்க்கிறது. இஸ்ரவேலுக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் இவரோ? இல்ல. இப்படியாக ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 20 வருடம் அல்ல, ஏறக்குறைய 60 வருடங்களுக்கு மேலாக இந்த சிமியோன் என்று சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசி அந்த ஆறுதல் குழந்தையை காணும்படிக்காய் அவன் காத்திருந்தான். ஒரு நாள் இப்படியாக அவன் இருக்கும் போது, இன்றைக்கு அவன் வீட்டில் இருக்கிறான். ஆலயத்துக்கு போக அவன் ஆயத்தப்படுகிறான். ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். சிமியோன், இத்தனை ஆண்டுகள் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறவாமல் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து அதை நிறைவேற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் மகனே, உன்னுடைய நாள் வந்துவிட்டது. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன்னுடைய நாள் வந்தது. எழுந்து புறப்பட்டு போ. இன்று அந்த ஆறுதலை நீ காண போகிறாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. 27வது வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம். அவன் ஆவியில் ஏவுதலாய் தேவாலயத்திலே வந்திருந்தான். இப்ப வந்திருந்து பார்க்கிறான், இன்னும் தம்பதிகள் குழந்தைகளை கொண்டு வராங்க, ஒன்றொண்டா கொண்டு வராங்க. அவன் கழிவா, எனக்கு ஒரு சான்ஸ் அந்த பிள்ளைய பார்க்கலாமா என்று. ஆனா இந்த உள்ளத்துல இருந்து எல்லாம், இதுதானா மேசியா, இவன் தானா தேவனுடைய குமாரன், அப்படியே திறந்து பார்க்கிறது. ஆண்டவர் ஒன்றும் பேசல. பார்த்து கொண்டிருக்கிறான். தூரத்துல ஒரு யங் கப்பிள் வந்து கொண்டிருக்கு. யோசேப்பு மேரி மரியாள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படியே மெதுவாக நடந்து அவர்கள் வாசல்ல வர ஆவியானவர் சொன்னார், அதுதான் அந்த குழந்தை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ அவனை காணும் வரைக்கும் மரணம் அடைவதில்லை. வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தவர்கள் அதை கண்டடைந்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்று நாம் கற்றுக்கொள்கிற 3வது செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் வேதத்திலே உனக்காக எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீ உண்மையாய் விசுவாசித்து
அதற்காக முழு உள்ளத்தோடு காத்திருந்தாள். சொல்லுங்க, காத்திருந்தாள். சொல்லுங்க, நான் முழு மனதோடு காத்திருந்தாள். அந்த வாக்குத்தத்தத்தை நீ சாகுறதுக்கு முன்பதாய் கர்த்தர் உன் கையிலே உன் கையிலே உன் கையிலே கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார், சொன்னதுதான். யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே, நான் உனக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை செய்து நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதில்லை. யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசேக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் அளவு, அந்த கானான் தேசத்துக்குள்ளே உன்னை கொண்டு போகும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் உன் நினைவாக இருக்கிறார். ஆனால் நீ அவர் நினைவாக இருக்க வேண்டும். அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நினைவாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய மகிமையை நீ காண்பாய். இங்கே இன்னொரு சகோதரியை நாங்கள் பார்க்கிறோம். இது 4வது கேரக்டர், அன்னாள். இவளுக்கு இப்பொழுது 87 வயது. அன்னாளுக்கு 87 வயது. இந்த 87 வயது குடுகுடு கிழவிக்கு தேவனுடைய ஆலயத்தில் என்ன வேலை? இந்த அன்னாளுக்கு என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தில், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியான அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அன்னாள் என்று சொன்னால் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெண் தீர்க்கதரிசி. அங்கே சிமியோன் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆண் தீர்க்கதரிசி காத்திருந்து கண்டடைந்தான். இங்கே ஒரு பெண் தீர்க்கதரிசி. ஒருவேளை சிமியோன் சொன்ன சிமோனுக்கு கூட ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவள் கேட்டிருப்பாள். அவளுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம், நானும் அந்த இளைப்பாறுதலை காண வேண்டும், நானும் இஸ்ரவேலுக்கு ஆறுதலை கொண்டு வருகிற குழந்தையை காண வேண்டும். இந்த அன்னாளுக்கு வாழ்க்கையில என்ன நடந்ததாம்? அவள் தன் கன்னிப் பருவத்திலே அவள் திருமணம் முடித்தாள். அவள் வாலிப பிராயத்திலே அவள் அழகாய் இருக்கும்போது, பெரிதான எதிர்பார்ப்புகளோடு இருக்கும்போது அவள் திருமணம் முடித்தாள். ஆனால் ஆக 7 வருடங்கள் மாத்திரம்தான் அவள் தன் புருஷனோடு வாழ்ந்தான். 7 வருடங்கள் ஆக அவளுடைய புருஷன் மரித்து போய்விட்டான். கன்னி பருவத்திலே, வாலிப பருவத்திலே இவள் ஒரு இளம் விதவையாய் அவள் மாறிவிட்டாள். என்ன செய்தாள்? இதுவரைக்கும் நம்பி இருந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை தூக்கி எறிந்தாளா? இல்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லி தேவனை பகைத்தாளா? இல்லை. ஏன் இது எனக்கு நேரிட வேண்டும் என்று சொல்லி தேவனை தூஷித்தாளா? இல்லை. தேவனுக்கு கேள்விகளை எழுப்பினாளா? இல்லை. ஆனால் என்ன செய்தாள்? வாசிக்கிறேன். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை, இப்ப கேளுங்க, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். கரங்களை தட்டி அந்த அன்னாளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க என்ன செய்வோம்? நாங்க எதிர்பார்த்தது கைகூடாம போனா ஆண்டவரை எதிர்க்கிறது, பகைக்கிறது, அவருக்கு எதிராக பேசுறது, பல கேள்விகளை எழுப்புவது, தேவனை ஆராதிக்கிறதை நிறுத்துவது, ஜெபிக்கிறதை நிறுத்துவது, உபவாசிப்பதை நிறுத்துவது. ஆனால் இங்கே ஒரு அன்னாள், அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவளுடைய உள்ளத்திலே
ஆண்டவர் பேசியிருந்தார். மேசியா வார காலம் ரைட். சிமியோனு கூட ஆண்டவர் பேசிவிட்டார். அவள் சொன்னாள், என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிலும் பெரியவர் வருகிறார், அதற்காய் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இழப்புகள், என்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள், என்னுடைய வாழ்க்கையில இருந்த மனக்கோட்டை எல்லாம் தகர்ந்து போனது. ஆனாலும் அந்த இளைப்பாறுதலுக்காய் நான் காத்திருப்பேன். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது, நீ எதிர்பாராதது உன் வாழ்க்கையில சம்பவிக்கும் போது, நீ கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடி வா. அங்கேதான் உனக்கு ஆறுதல் இருக்கிறது. தன் கன்னி பருவத்தில் இருந்து எப்பொழுது தன் கணவனை இழந்தாலோ அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள், எனக்கு ஆறுதல் தேவன் மாத்திரமே, அவரிடத்தில் இருந்தால் மாத்திரமே எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க, இப்ப அவளுக்கு 84 வயது. அப்படியானால் 20-22 வயதிலே அவள் திருமணமாகிவிட்டாள். 7 வருடங்கள் வாழ்ந்தாள் புருஷனோட. 30 வருஷம் என்று சொல்லுவோமே, 54 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சகோதரி அன்னாள் என்று சொல்லப்பட்ட இந்த இளம் விதவை அவள் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. அவள் ஒரு வாழ்க்கையில தீர்மானம் எடுத்தாள், இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த சூழ்நிலை தேவனின் வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை தடை பண்ண முடியாது, என் வாழ்க்கை என் தேவனுக்கே என்று சொல்லி அவள் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாள். ஹல்லேலூயா. சிமியோன் இதை கண்டதும் அவள் உடனே அதற்காக அவளும் காத்து கொண்டிருந்தாள். இங்கால சிமியோன் எல்லா குழந்தைகளோட கண்ணு மேல இருந்த போது, அங்களே அன்னாள் தூரத்தில் இருந்து அவளும் பார்த்து கொண்டே இருக்கிறாள். எங்கே அந்த ஆறுதல், எங்கே அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை? ஒரு நாள் வந்தது, சொல்லுங்க, ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. சிமியோன் அந்த குழந்தையை காண அவளும் ஓடி வந்து, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேச ஆரம்பித்தாள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடின ஒரு சகோதரி குழந்தையாய் இருக்கும் போதே பகிரங்கமாக இவர்தான் மேசியா என்று சொன்னார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற, இல்லை என்றால் உங்களுடைய உள்ளத்திலே நான் வைக்க விரும்புகிற நத்தார் செய்தி என்னவென்றால், இந்த சிமியோனை போல இந்த அன்னாள் என்று சொல்லப்படுகிற இந்த 84 வயது நிரம்பிய இந்த தீர்க்கதரிசியை போல வாழ்க்கையில என்ன சூழ்நிலையும் வந்து போகட்டும், என்ன ஏமாற்றங்களும் வந்து போகட்டும், நீ எதிர்பாராதது உன் வாழ்க்கையை வந்து நெருக்கட்டும், கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீ குறித்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதை உறுதியாய் பிடித்திருப்பாய் என்றால், ஒரு நாள் நிச்சயம் நீ மரிப்பதற்கு முன்பதாக தேவன் உன் நினைவாய் இருக்கிறவர் அந்த வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜெபங்கள் வீண் போகாது, நீ அவருக்காய் காத்திருக்கிறது ஒரு நாளுமே வீண் போகாது. நீ அவருக்காய் காத்திருந்தால் நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டுவே போக மாட்டாய். கர்த்தருக்காய் காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டதே இல்லை. யாவரும் நாம் எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. பாணிந்து பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். சொல்லுங்க, பாணிந்து பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், கிருபையும் அன்பும் நிறைந்தவர்
say